ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க், இந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க், அதே போல் பிஹெச்பியில் இந்த லாரவல் ஃப்ரேம் ஒர்க், எதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜுக்குமே ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாதா? ஸோ பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் கூட மூணுமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா தான் மேஜர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, கோர் ஜாவா அப்படிங்கிறது ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு தெரியும். அதே போல் பைத்தான் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட், அதாவது நோட்.js இதுவுமே இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு இந்த கான்செப்ட் வச்சு மட்டும் நம்ம சர்வர் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக டெவலப் பண்ணலாம். ஆனால் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த எக்ஸாக்ட் அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா we have to write lot of codes. இப்போ நீங்கள் ஜாவா ஸ்ப்ரிங் பூட்டில் பண்ணுறத நம்ம கோர் ஜாவாவில் நம்மளே டெவலப் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதெல்லாம் டவுட்டே கிடையாது ஆக்சுவலாக. பட் அதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா you have to write lot of codes. நீங்கள் நிறையா கோடு எழுதணும். ஸோ அந்த கோடு எழுதி அதை கரெக்டாக ஒர்க் ஆகாதான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் செக்யூரிட்டிலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ரீசன்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் கோர் ஜாவா எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போய் நீங்கள் சர்வரில் நீங்கள் எழுதின கோடு அப்படியே கொண்டு போய் சர்வரில் போட்டிங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் in order to run on the server you need some supporting libraries. அந்த சப்போர்ட்டிங் லைப்ரரி அப்படிங்கிறது அந்த ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் ஆக்சுவலாக. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த கெட்டு, புட்டு, போஸ்ட், டெலிட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு we need to write lot of codes. அதே போல் செக்யூரிட்டி ஆட் பண்ணுறது, ரெஸ்ட் ஏபிஐ, ஜேசனை ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை ஃப்ளஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கோ யூஸ் பண்ணுறதுனால everything is done. we need to just write our code in order to do the output. ஆல் தான். ஸோ இதான் ஃப்ரேம் ஒர்க்கோட மெயின் அட்வான்டேஜ், ஸ்பெசிஃபிக்லி இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். நீங்கள் தனியாக பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஆனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு அதுக்கெலாம் டைம் கிடையாது. இதெல்லாம் ஒருத்தவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் டெவலப் திஸ் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதான் மற்றபடி நம்ம ஃபேஸ் பண்ணுற இந்த சுச்சுவேஷன்ஸை எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அக்கார்டிங்லி தே டெவலப் திஸ் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம.